இன்னைக்கு நம்ம ஆளுகிற மத்திய அரசு எவ்வளவு பெரிய கொடும் செயலை நோக்கி தன்னுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிற யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கல்கத்தாவில் நடந்த சாமியார்களுடைய மாநாட்டில் இந்து ராஷ்டிரத்தினுடைய மாதிரி அரசியல் சாசன சட்டத்தை சாமியார்கள் வெளியிடுறாங்க. இந்து ராஷ்டிரமாக இந்த நாட்டை அறிவிக்க போறாங்களாம். எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பி இந்த தேசத்தை எவன் அப்ப வீட்டு சொத்துன்னு தெரியல, இதை இந்து ராஷ்டிரம் அப்படின்னு அறிவிக்க போறாங்களாம். அந்த இந்து ராஷ்டிரத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னிலையில் வைக்கிறது யாரு, முதல் வரிசையில் நிற்கிறது யாருன்னு பார்த்தா அதுவெல்லாம் இந்து சாமியார்களாம், சனாதீனிகளாம். அந்த சனாதனிகள் என்ன பண்றாங்களாம், அந்த இந்து ராஷ்டிராக நம்ம அறிவிச்ச பிறகு இந்த இந்தியா எப்படி செயல்படணும், இங்குள்ள நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அரசியலமைப்பு விதிகள் என்ன அப்படிங்கிறத மாதிரி படிவத்தை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கள் கூடிய கூட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமியார் அப்படின்ன உடனே எல்லாருடைய மைண்டுக்கு என்ன வரும், என்ன இமேஜ் நம்முடைய சிந்தனைக்கு வரும், அவர்களை பற்றிய பொது புரிதல் என்ன, அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பில்லை, இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். அவர்கள் காவிகள், பற்றற்றவர்கள், வழிபாடுகளில் ஈடுபாடு செலுத்துகிறவர்கள், கடவுளை பற்றி மட்டுமே பேசுகிறவர்கள், சடங்கு சம்பிரதாயங்களை ஊக்குவிக்கவர்கள். இதனால சாமியார்கள் என்று சொன்ன பொது புத்தி. ஆனா இந்த சாமியார்களாக தங்களை காட்டிக் கொள்ளுகிற அரசியல் பின்புலத்திலிருந்து இயக்கப்படுகிற இந்த சாமியார்கள், என நாட்டில் 2 வகை சாமியார் இருக்கிறான். ஒரு சாமி, அது சாமி, கடவுள், போதனை, ஆன்மீகம், இதுல எந்த சிக்கலும் இல்லை, அது அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் கடவுள் உண்டு அப்படின்னு நம்பிக்கையில போய்கிட்டே இருப்பான். அவனால இந்த உலகத்துக்கு பெரிய கேடு இல்லை, நாட்டுக்கு கேடு இல்லை, துன்பம் இல்லை. ஆனால் RSS சித்தாந்தத்தின் பின்புலத்திலே முன்னால் நிறுத்தப்படுகிற இந்த சாமியார்கள் இருக்கிறாங்க, மகா ஆபத்தானவர்கள். அவன் என்ன பண்றான், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாதிரியை வெளியிடுறான். மாதிரி சட்டத்தில் என்ன சொல்றான், நாங்க வந்த உடனே முஸ்லீம்களை காலி பண்ணிடுவோம், கிறிஸ்தவர்களை காலி பண்ணிடுவோம், நடுநிலை வேஷம் போடுகிற இந்துக்களை காலி பண்ணிடுவோம். எத்தனை ஆபத்தான நிலையை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிற. நாம அந்த ஆபத்தை புரிஞ்சமா புரியலையான்னு தெரியல.